90s கிட்ஸ்லேருந்து ஏர்லி 2K கிட்ஸ் வரைக்கும் பவர் ரேஞ்சர்ஸ்னால் பிடிக்காத ஆளே கிடையாது. ஆனால் பவர் ரேஞ்சர்ஸ்க்கே பிடிச்ச ஒரே ஆள் டாமி ஆலிவர் தான். இந்த வீடியோ அவரை பற்றி மட்டும்தான். இப்போ இருக்கிற பசங்களை தெரிஞ்ச ஒரே ஒன்று டாமி ஆலிவர்னா பவர் ரேஞ்சர்ஸ் மட்டும்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பித்த கெரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ரகமானதான். முதல்ல ஆரம்பித்த தலைவர் எப்பவுமே வில்லனாக ஆரம்பிக்கணும்னு தான் ஆரம்பிச்சார் நினைக்கிறேன். ஒரிஜினலாவே நான் வில்லன்மா. இது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அந்த மைட்டி மார்ஃபின்ல ஒயிட் ரேஞ்சரா ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கிரீன் ரேஞ்சரா வந்தாரு. தனக்குன்னு ஒரு மேனரிசம் கொண்டு வந்தாரு. ஆனா அந்த இதுலயே சூப்பரா இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் கிரீன் ரேஞ்சரை இன்ட்ரோ பண்றதே வந்து வில்லனா தான் காமிக்கணும். இந்த 5 பவர் ரேஞ்சர்ஸ் வில்லனால சமாளிக்க முடியாது. ஆனா அவர் சமாளிப்பாரு. காரணம் என்னன்னா அவர்கிட்ட இந்த புது பவர்னால ஸ்பெஷாலிட்டினாலும் தான். ஆனா போக போக அவர் நல்ல வில்லியனை சூஸ் பண்றதே இருக்கும்ல. இவங்க எல்லாரையும் சமாளிக்கணும், இந்த அக்ரெசிவ் கேரக்டருக்கு இவன் தான் அப்படின்ற மாதிரி பிக் பண்ணுவோம். அவர் அந்த அக்ரெசிவ் கேரக்டர் இல்லாம அந்த ஆட்டிடியூட் ஒன்று காட்டுவார் பாத்தியா. அந்த ஆட்டிடியூடுக்கு அச்சுக்கு ஆளே கிடையாது. அந்த காலத்துல அவருக்கு அவ்வளவு கிரேஸான ஃபேன்ஸ் இருந்தாங்க அந்த ஆட்டிடியூடுக்காகவே. அதுவும் அந்த லூஸ் ஹேர்ல அவர் வச்சுட்டு இருந்த அந்த ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்கும். அவர் வந்ததுக்கு சரி அந்த கிரீன் ரேஞ்சர் அவர் மாத்தினதுக்கு அப்புறம் வந்து இவங்க எல்லாம் போய் கேட்பாங்களே எங்க டீம்ல வந்து சேர்ந்துடணும்னு. அப்போ முடியாதுன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுவார் பேரு. ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் தலை கிட்ட இருந்து. எனக்கே வந்து நான்லாம் இப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்ததுதான். அதெல்லாம் நாங்களாம் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல பார்த்தப்ப, அதுவும் ஸ்கூல் டைம்லாம் மிட் நைட்ல போடுவான்றது எங்களுக்கே தெரியாது. ஒரு வாட்டிலாம் நான் மிட் நைட்ல பாக்குறப்ப இந்த பவர் ரேஞ்சர்ஸ்லாம் போடுவானு தெரியாது. பட் ஒரு நாள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பெல்லாம் நிக் சேனல் தான் கொஞ்சம் ஃபேமஸா இருந்தது பவர் ரேஞ்சர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் மிட் நைட்ல போட்டுட்டு இருந்தான். என்னடா இந்த நேரத்துல பவர் ரேஞ்சர்ஸ் போடுறான் அப்படின்னு, நம்ம நார்மலா போட மாட்டானே அப்படின்னு. அப்போ ஆரம்பிச்ச அந்த கிரேஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன்னா பாத்துக்கோயேன். மிட் நைட்ல பவர் ரேஞ்சர்ஸ் பாக்குறியா? எஸ் ஆஃப் கோர்ஸ். 90s கிட்ஸ். இது ஜோக். அடக்கூடாது, சிரிக்கணும். எனக்கு வந்து பர்சனலாக நான் டைனோ தந்தர்ல தான் ஆரம்பித்தேன். என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது வந்து நான் டைனோ தந்தர்ல தான் ஆலிவரை பார்க்க ஆரம்பித்தேன். 4-3 எபிசோட்லேயே வந்து ஆலிவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுவாங்க. அதில் பார்க்கும்போது தான் வந்து இந்த கேரக்டர்லாம் பண்ணியிருக்காப்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஆளா இருக்கேடா நீ சொல்லிட்டு வரப்ப அந்த ஃப்ளாஷ்பேக் எபிசோட்ஸ்ல 3 ரேஞ்சர் காட்டுவா பத்தியா. அதுல ஒரு ரேஞ்சர் மைட்டி மார்ஃபின்ல வந்தது, இன்னொரு ரேஞ்சர் வில்லனா அறிமுகமானது, இன்னொரு ரேஞ்சர் ஜியோ. அது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. இப்போ சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜியோன்னு ஒரு பவர் ரேஞ்சர் ஒன்று வந்தது. அதுல 5வது ரேஞ்சரா தான் ரெட் ரேஞ்சரா வந்தாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரேஞ்சர்னா ஃபர்ஸ்ட் தான் கணக்கு வச்சுப்போம். ஆனா ஜியோல மட்டும்தான் 5வது ரேஞ்சர் வருவார். 5வது ரேஞ்சரா தான் ரெட் தான் கணக்கு எடுத்துப்பாங்க. அந்த ரெட் ரேஞ்சர்லயுமே வந்துட்டு அவருக்கு ஸ்பெஷாலிட்டி பவர் வேற யாருக்குமே கிடையாது. அதாவது ஜியோல வந்து ரெட் ரேஞ்சர் வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது, இல்ல எல்லாத்துலயும் இருக்க மாதிரி. ஜியோல ஃபர்ஸ்ட் யாரு? ப்ளூ. ஏன்னா ப்ளூக்கு ஒரே ஒரு ஷேடு மட்டும்தான். ஃபேஸ்ல அந்த மாஸ்க் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த ஹெல்மெட்ல போற அந்த ஒரு ஃபேஸ் கணக்குப்படி தான் ஒவ்வொரு ரேஞ்சரோட கணக்கா வரும். அப்படி பார்த்தோன்னா அது தெரியும் எனக்கும். அதனால பார்த்தோன்னா அந்த ஜியோல வந்து தலைவருக்கு எப்பவுமே அந்த ஹெல்மெட்ல ஸ்டார் இருக்கும். ஸோ 5 முகன்றதுனால லாஸ்ட் அவர். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்ச அந்த கேஸ்னால ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா அதுலயே அவர் சொல்றப்போ நீங்க அந்த 3 எபிசோட் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கண்டென்ட்டுமே அவர் கடந்து வந்த பாதையை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நார்மலா பார்த்தீங்கன்னா அந்த பவர் யாரும் ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. பட் அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டாமி ஆலிவர் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் கடந்து வந்த பாதை எல்லாமே அதை அவங்க டயலாக் வைஸா சொல்லி முடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு சீன்ஸ். இல்ல எனக்கு அந்த சீன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ண தோணல. எனக்கு அதனால தான் நான் சொல்றேன், நான்லாம் டைனோ தந்தர் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்குலாம் அதனால தான் வந்து சரி ஓகே இதெல்லாம் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சது. நான் மைட்டி மார்ஃபின் தான் பார்த்தேன். நான் டர்போவும் பார்க்கல, ஜியோவும் பார்க்கல. அதுல தான் வந்து தலைமை ஆட்டிடியூட்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டான ஆளு இப்ப பாக்குறது. அப்ப பார்க்கும்போது யங் ஏஜ்ல வந்து தலைமை ஸ்வாகவே வேற மாதிரி சுத்திட்டு இருப்பாப்ல. அந்த யங் ஏஜ்லயே வந்துட்டு மனுஷன் மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக்கிட்டு அவர் பண்ணாரு. சில பேர்லாம் அதை கத்துக்கிட்டு பண்ணணும் அவசியம் இல்லை. பட் அவர் ட்ரெயின்டான MMA போயிட்டு கத்துக்கிட்டு அது வர சில ஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். நேச்சுரலா பாத்தீங்கன்னா பிஃபோர் 2000 வரைக்கும் வந்த பவர்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த பிளாஸ்டிங் சீன்ஸ் எல்லாமே மட்டும் தான் CGI மட்டும் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா பிகாஸ் அப்போ இருந்து எல்லாருமே ட்ரெயின்டா வேலை பார்த்துருந்தாங்க. ஆஃப்டர் 2000 வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சில மோஸ்ட்லி எல்லாமே CGல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே சாபன் என்ன பண்ணாங்கன்னா காசு போறதுக்கு ஆள் வந்துட்டாரு, அஃப்கோர்ஸ். ஏன்னா காசு போற பால் வந்தாங்கன்னா எது வேணா CGல பண்ணலான்ற ஒரு தாட் வரும். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ டைனோ தண்டர் நிஞ்சா ஸ்டார்ம்ல பாத்தீங்கன்னா ரெட் ரேஞ்சருக்கு எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒண்ணு பேட்லெஸ் முடிய இப்போ எதிர்பார்ப்போம். எப்படா அந்த எபிசோடு வரும் பேட்லெஸ் என்ன சூப்பர் பவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அது எல்லாருக்கும் வச்சிட்டாங்கல்ல, எல்லாருக்கும் வச்சுட்டாங்க. டாமி ஆலிவருக்கு அந்த மாதிரி இருக்கா? டாமி ஆலிவருக்கு அதுல கிடையாது. பட் ரெட் ரேஞ்சில் ஜியோல இருந்தது. ஆனா ஜியோல எல்லாருமே காமனா இருந்ததுனால நம்ம தனியாகவும் சொல்ல முடியல. அதனால தான் கொஞ்சம் ஒரு ஸ்பெக்குலர் தெரியவாரு. அதான் சொல்றேனே 2000 ஏர்லி 2000க்கு முன்னாடியே அந்த டைம் ஃபோர்ஸ் வைல்ட் ஃபோர்ஸ் பீரியட்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரெட் ரேஞ்சருக்கு தனியாக ஸ்பெஷல் பவர் வேணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தாங்க. எல்லாருமே காமன் பவர் தான். ஸோ அப்படி பார்த்தப்போ அந்த 2K அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிலைசர் மோட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு மலை சைடு இந்த மாதிரி இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஏர்லி 2000 பார்த்தீங்கன்னா சிட்டிலேயே அந்த பேட்டிலைசர் மோட் கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே சினிமாட்டோகிராஃபி வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ப்ராக்டிகல் ஒர்க் தான். அதனால தான் வந்துட்டு அந்த காலத்து பசங்கனாலும் சரி வந்து பெரியவங்க கூட இன்னமும் அந்த 2000 முன்னாடி வந்து எல்லா பவர்ஸும் பார்க்குறாங்க. காரணம் என்னன்னா எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு டைலாக்
இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும், எதுவுமே வந்து ஃபன்னுக்குன்னு கிடையாது, ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக போகும். அதனால தான் எப்போவுமே ஓஜினாலே ஓஜி தான். நாங்கள் 2Kப்பா. சிறப்பான ஆள் நீ. பவர் ரேஞ்சர்ஸ்ல எனக்குன்னு இருந்த யாரான்னு பார்த்தா நான் வந்து பாதி தூரம் தான் தாண்டி வந்திருக்கேன்ல. அப்படி பார்க்கும்போது தான் வந்து டயனத்தன் டாமி ஆலிவர் வந்து அங்கங்க வந்து கேமியோவா வருது. ஆமா, ஏன்னா வந்து தலைவன் வந்து லெஜெண்டரி பவர் ரேஞ்சரா வச்சுட்டாங்க ஆரம்பத்துல இருந்து. மறக்க முடியாது. தலைவன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க அந்த மைட்டி சூப்பர் மெகா ஃபோர்ஸ்ல 20 years ஆஃப் பவர் ரேஞ்சர்ஸ் கொண்டாடுறதுக்காக எல்லா பவர் ரேஞ்சர்ஸையும் கொலாப் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு பவர் ரேஞ்சர்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் லீட் பண்ணிட்டு வர முதல்ல ஆளா தலைவன் தான் இருப்பான். அதுலயும் பார்த்தேன்னா அவர் எப்பதுல ஆரம்பிச்சாரோ அதுலயே தான் வந்து கிரீன் ரேஞ்சர், அந்த கிரீன் ட்ரெஸ்லயே அதான் ஆரம்பத்துல வில்லனா வந்திருப்பாரு. தலைவன் அதே ட்ரெஸ் வச்சுட்டு ஹீரோவா லெஜெண்டரி வாக் ஒன்று கொடுத்துட்டு ஹெல்மெட்டை கழட்டுவார். அவர் தான் மோஸ்ட்லி சினிமால தான் வந்து வில்லன் டு ஹீரோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பவர் ரேஞ்சர்ல வில்லனா இருந்து ஹீரோவா இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் அப்பயே தலைவன் அப்பயே பண்ணிட்டாப்ல நாங்கெல்லாம் அப்பயே அப்படின்ற மாதிரி. நீ சொல்ற சூப்பர் மெகா பர்சன் தலைவன் வந்தானு, ஆனா டைம் ஃபோர்ஸ்ல என் தலைவன் லீடு கொடுத்தான். டைம் ஃபோர்ஸ், வைல்டு ஃபோர்ஸ், ஜியோ மூணுமே கொலாபானப்போ என் தலைவன் தான் ரெட் ரேஞ்சர் லீடு கொடுத்தான். அப்பயும் டர்போல வந்தாப்ல என் தலைவன் லீடா. அதெல்லாம் அதாவது அதெல்லாம் டைம் ஃபோர்ஸ்ல போய் 90s கிட்ஸ் புல்லரிக்கிறாப்ல. நான் வந்து அப்பெல்லாம் குழந்தைப்பா. நான் ஆரம்பிச்சது நான் வந்து ரீட்டைல் காஸ்ட் பண்ணும்போது தான் வைல்ட் ஃபோர்ஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். டைம் ஃபோர்ஸ் எல்லாம் எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இல்லை. டைம் ஃபோர்ஸ் வைல்ட் ஃபோர்ஸ்லாம் அதுல ஒரு சில எபிசோட்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு கோர் கான்செப்ட் ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்துட்டு நானே ரீட்டைல் காஸ்ட் பண்ணி தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பார்த்து 8th இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரீட்டைல் காஸ்ட் பண்ணி எல்லாமே கண்டினியூஸா நான் பார்த்தது. அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்தா எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயம் நான் படிக்கவும் செஞ்சேன். மோஸ்ட்லி படிச்சிருப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு பேரா நோட் பண்ணி எது வந்து பெஸ்ட் மெகாசோடி, எது வந்து பெஸ்டான இது ரேஞ்சர், எந்த ரேஞ்சருக்கு பெஸ்ட் பேட்லைசர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தனா இது வரைக்கும் டாமி அளவுக்கு ஒரு பேட்லைசர் மோடு கிடையாது. ஆனா அவர் தான் வந்துட்டு கிங் ஆஃப் பவர் ரேஞ்சர்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி பவர் எல்லாமே எப்படின்னா கிங் ஆஃப் பவர் ரேஞ்சர். எஸ் ஆஃப் கோர்ஸ். இப்போ பெஸ்ட்னு சொல்றேன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஆலிவர் இத்தனை கேரக்டர் பண்ணிருக்காருல, இதுல பெஸ்ட்னா நீ என்ன சொல்ற? நான் எதுனா எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் என் தலைவன் வில்லன் நடிச்சது தான் கிரீன் கலர் மோட். ஓஜி தான் எப்பவுமே, நாங்களாம் ஓஜி தான். நான் பார்க்க ஆரம்பிச்சது பிளாக் ரேஞ்சர்னால நான் பிளாக் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அதுல தான் கனெக்ட் ஆகும். உங்களுக்கு அந்த ஆரம்ப காலத்துல வரலாம். எனக்கு அந்த கிரீன் ரேஞ்சர்ல ஆட்டிடியூடா கிடைக்காது. எப்படின்னா அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நடக்கும் பாரு. அதான் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தனால பிளாக் மட்டும் தான் நான் சொல்றேன். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் மோஸ்ட்லி இந்த காலத்து பசங்க 2K கிட்ஸ் பசங்க எல்லாருமே வந்து கிரேஸானது வந்து டைனோதண்டர் மூலியமா தான். ஏன்னா வந்துட்டு வந்த எல்லா பவர் ரேஞ்சர்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டைனோதண்டர் தான் ஃபர்ஸ்ட். அதில் நிற்குமே அதுதான். ஏன்னா அதில் வந்து 5 ரேஞ்சர்ஸ் சரி, ஈவன் ஒரு ஒயிட் ரேஞ்சருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண வச்சிருப்பாரு. பார்த்தா நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியல. ஒயிட் ரேஞ்சரும் வந்து ஆரம்பத்தில் வில்லனா தான் வருவான். ஆமா, இவரும் ஸ்டார்டிங்ல கிரீன் ரேஞ்சரா வில்லனா தான் வருவாரு. இவர் கிரீன் ரேஞ்சர்ல இருந்து ஒயிட்டா நல்லவனா மாறும்போது ஒயிட்டா மாத்துவாங்க. இவர் வந்து இதே ஒயிட் ரேஞ்சர் வில்லனா வந்து ஹீரோவா மாத்திருப்பாரு. இவர் தான் வந்து நம்புவார் ஃபர்ஸ்ட் அவனை. ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு டைனோதண்டர்ல காமிச்சிருப்பாங்க ஆலிவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு. அவன் கூட ஒரு ரேஞ்சரை வச்சுட்டு அவன் இப்படிதான் அப்படின்றத காமிச்சிருப்பாரு. நாங்க நீங்க ஒயிட் ரேஞ்சர் எப்பெல்லாம் பாக்குறோமோ நமக்கு ஞாபகம் வருது ஒரே ரேஞ்சர் கிரீன் ரேஞ்சர் மட்டும்தான். அவன் அளவுக்கு மேனரிசமும் அதெல்லாம் காட்டணும்னு பாத்தீங்கன்னா யாராலையும் முடியாது. தலைவன் அவன் கதையில வச்சுட்டு அவனுக்கே அவனோட ரோலை கொடுத்து பண்ணிருப்பாப்புல. அதான் எனக்கு வந்து அது ரொம்ப இதா இருந்தது. அதான் ஆலிவர் கதையை வந்து அப்படியே எடுத்து இவனுக்கு வச்ச மாதிரி இருக்கும். ஆமா, ரெண்டுமே சிம்பாலிக்கா இருக்கும். பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. நான் இப்போ ரீவாட்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து அம்மால இதெல்லாம் வந்து முன்னாடி காமிச்சிருந்தாங்கல்ல ஆலிவருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு பார்க்கும்போது. நமக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வாட்டி பார்த்தா புரியாது. ஆனா சில பசங்க ஒரு வாட்டி பார்த்தா புரியும், அவங்க அதோட கலந்து போயிடுவாங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டி பார்க்க தான் புரியும் ஒவ்வொரு விஷயம் இதுல இருந்து இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிற மாதிரி. அது நிறைய பேருக்கு இப்போ தெரியுமான்னு தெரியல. அந்த ஒயிட் ரேஞ்சருக்கு வந்து ஃபோர்ஸ் அடிங் பண்ணிருக்க அந்த எல்லாமே வந்து ஆலிவர் தான் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணுவாரு. அவனால முடியும், அவன் நம்ம ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா ஆலிவர் ஃபர்ஸ்ட் வில்லனா இருந்தா டேய் நானே முதல்ல வில்லனா இருந்தா வந்தேன் அப்படின்ற மாதிரி. நீ நல்லா பார்த்தனா ஒரே ஒரு டயலாக் மட்டும் சொல்றேன். இது நிறைய பேர் தெரியுமா தெரியாது. அந்த ஆலிவரோட ஃபிளாஷ்பேக் எபிசோட்ல அந்த ஜியோ ரேஞ்சரா ஒருத்தர் ஆலிவர் தான். ஆனா வரப்போ ஒரு டயலாக் சொல்ல எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா ஆலிவருக்கு ஜியோல அப்போ வந்தப்போ கூட அவனை யாருக்கும் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ரெட் ரேஞ்சர் அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் ஃபுல்லா எல்லாமே வில்லன் மேனேஜர்மா வந்திருக்கான். அவன் கேட்குற ஒரே கேள்வி எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பான். அந்த டயலாக்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவரோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு. பவர் ரேஞ்சர்ஸ்க்காக வந்து அந்த மூவி கொண்டு வந்தாங்கல்ல, ஆமா, அதுலயும் தலைவன் கேமியோ கொடுத்துருப்பான். தலைவன் இல்லாத கேமியோ எப்படி இருக்கு? அதான் பவர் ரேஞ்சர்ஸ்னால தலைவன் இல்லாம முடிக்க முடியாதுன்றதான். கிளைமேக்ஸ் சண்டை போடும்போது தலைவன் நின்று பார்த்துட்டு இருப்பான். அதேதான் நான் யோசிச்சுக்கேன்னா ட்ரெஸ் போட்டு ஜெட்டி போட்டு வரேன்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு வரேன்டா தலைவன் போயிடுவான் இல்ல அப்படியே முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. நீ எனக்கு தெரிஞ்சு பட்டு கொண்டா லீட் கொடுக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. மேபி கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அது அவ்வளோ ஓடல. ஏன்னா அது வந்து இப்போ வந்து இந்த சிஜி எல்லாம் பண்றதுல கொஞ்சம் ஓவரா ஷைனிங்லாம் கொடுத்துறாங்க. அப்போ வந்து சிஜி அப்படின்னா கொஞ்சம் ஷைனிங் ஆனால் இருக்காது, கொஞ்சம் கிளாடியேட்டரா இருக்கும். ஈவன் தோ பாக்குறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் இந்த சிஜிஆர் எல்லாமே தெரியாது. எல்லாமே கொஞ்சம் வந்து எல்லாமே கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. இப்போ இருக்க பவர் ரேஞ்சர்ஸ்ல பெரிய மைனஸே அதுதான். நிறைய சிஜி புல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மெகா சோட்ஸ்லாம். அப்பெல்லாம் வந்து பிராக்டிகலா எஃபெக்ட்ல வந்து அந்த மெகா சோட்ஸ் அவங்க செஞ்சு வச்சு அதுல இருந்து ஆக்ஷனா கொண்டு
கொண்டு போயிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் சிஜியில் போனதுனால பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. சொன்ன வைத்த மெகாசோட் செஞ்சு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அது எல்லாமே பிஃபோர் இயர்லி 2000 முன்னாடி வந்த எல்லா பவர் ரேஞ்சர்ஸில் அப்படி பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் வந்தது. நீ பார்க்குறிய வைல்டு ஃபோர்ஸ் அனிமேரியா அப்படின்னு சொல்லிட்டு அனிமேட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் ஒன்று இந்த கிரியேச்சரான ஒரு இடம். அந்த கிரியேச்சரான ஒரு இடத்த முதல்ல சிஜி போட்டு பண்ணாங்க. ஆனால் செட் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செட்டாக போட்டு அந்த வர ஷூட்ஸ் எல்லாமே எடுத்து அதை கட் பண்ணி தான் வச்சாங்க. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஆக்சுவலி அது ஒரு செட்டு. இப்போவும் வந்துட்டு பிடிஎஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்துட்டு பவர்ஸ் யார் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் தெரிஞ்சிருக்கும். அது முடியிறப்ப அந்த பிடிஎஸ் ஒரே வீடியோ ஒன்று போட்டா செட் எஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ அந்த வைல்ட் ஃபோர்ஸ்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது எல்லாமே ஒரு சிஜியாக கிடைக்காது, ஒரு ரியலிஸ்டிக்கான செட்டு மாதிரி இருக்காது. ஈக்குவல் டு சினிமாவுக்கு ஈக்குவலாக எடுத்த ஒவ்வொரு பவர் ரேஞ்சர்ஸுமே அந்த காலத்தில் வேற லெவலில் பவர் ரேஞ்சர்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் பவர் ரேஞ்சர்ஸ்க்கு இந்த கிரேஸ் வந்து வேர்ல்டு ஓவரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியஸ் தான் பவர் ரேஞ்சர்ஸ்னு சொல்லலாம். கார்ட்டூன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்ததோ அந்த அளவுக்கு இருந்த ரொம்ப ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக கிரேஸ் இருந்த ஒரே இது பவர் ரேஞ்சர்ஸ் தான். ஏன்னா எங்கே போனாலும் வந்து அவங்களுக்காக இருக்க மாஃபஸ் வாங்குறதா இருக்கட்டும், மாஸ்க் வாங்க. ஏன்னா நான் வாங்கினதுனால சொல்கிறேன், மாஃபஸ் மாஃபஸ்ல இல்லாம சண்டை போட்ட ஆளே கிடையாதுப்பா. எல்லாருக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கும்ல, நான் ரெட் ரேஞ்சர்னு சொல்லிட்டு. ஆனா நான் எப்பவுமே வந்து அந்த 6th பிளேஸ்க்கு புதுசா ஒரு ரேஞ்சர் வருவாங்க, அதுக்கு தான் நான் அடிச்சுப்பேன். ஆக்சுவலி வந்துட்டு எல்லாருமே 5 ரேஞ்சர் சொல்ல உடனே எல்லாரும் நினைச்சுப்பாங்க, 5 ரேஞ்சர் எப்படியும் இதுக்கு ஒரு மெகாசோட் வரும், இதுக்கு ஒரு பேட்லேசர் வரும், அவனுக்கு சூப்பர் பவர் வரும், அப்படி இப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா 6வது ரேஞ்சர் தான் அது ஸ்பெஷாலிட்டியான ரேஞ்சர்ன்றது. அதனால தான் நான் அந்த கேரக்டர் தெரியும். எப்பவுமே சின்ன வயசுல பேசும்போது உட்காந்து எல்லாம் ரெட் ரேஞ்சர் ஆச்சுப்பாங்க. ஏன்னா டீம் லீடர் இருக்கணும் எல்லாருக்கும் ஆசை. என்னெல்லாம் கேட்டீங்கன்னா கூட நான்லாம் வந்து பார்த்தேன்னா ரெட் ரேஞ்சர் நான் சூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா ஆக்சுவலி ரெட் ரேஞ்சர் மோஸ்ட்லி அவ்வளோ வந்து இன்டர்ஃபேர் நான் பண்ண மாட்டேன். கதை தெரிஞ்சவனுக்கு தெரியும் 6வது ரேஞ்சர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆஃப் கோர்ஸ் ஈவன் தோ ரெட் ரேஞ்சருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா ஒன்னு மெகாசோடுக்கு பார்ப்பேன், பேட்லேசருக்கு பார்ப்பேன். ஏன்னா பேட்லேசர் என்ன மாதிரி பேட்டர்ஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடுக்கு ரிலேட்டா கொடுப்பானா இல்ல வந்து சம்பந்தமே இல்லாம பேட்டர்ஸ் கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சில பவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனோட ஜோடு என்னவோ அவனோட பவர் என்னவோ அதுக்கு ரிலேட்டடா பேட்டர்ஸ் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ஷீல்டு கொடுப்பான், டிராசிக் ஷீல்டுன்னு சொல்லிட்டு. டிராசிக் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அது ஒரு டிராகன். அதே டிராகனுக்கு அவனுக்கு ஒரு இன்னொரு பேட்லேசர் மோடு கொடுத்துட்டு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்கிங் ஒரு இது கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்துட்டு ரிலேட்டடானது தான். அதுதான் மிஸ்டிக் ஃபோர்ஸ்லயும் அவனுக்கு வந்து கொடுப்பாங்க. மிஸ்டிக் ஃபோர்ஸ்ல அவன் வளர்த்திருப்பான், ஃபீனிக்ஸ் வளர்த்திருப்பான், அதை வந்து அவனுக்கு அது கொடுத்துருப்பாங்க பேட்லேசரா. இவன் வந்து நிஞ்சா ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா கூட ஏரோப்ளேன் பேட்லேஸா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது கிரேஸ் ஆனது எனக்கு பேட்லேஸ் கிரேஸ் ஆனது அப்படிதான் ஆலிவர் கிட்ட. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஷேன்ற கேரக்டர் அந்த பேட்லேஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பவர் ரேஞ்சர்ஸ்ன்ற யூனிவர்ஸ்க்கே வந்து ஆலிவர் தான் வரும், அந்த பேக் போன் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஆரம்ப காலத்துலயும் சரி இப்பயும் சரி எல்லா இடத்துலயும் கேமியோ அப்புறம் தலைமை இல்லாத இடமே கிடையாது பவர் ரேஞ்சர்ஸ்க்குன்ற மாதிரி. அவர் இல்லாத இடமே எங்க இருக்கு? இந்த பவர் ரேஞ்சர்ஸ் தொட்டாலுமே நமக்கு ஞாபகம் வர ஒரே பேர் ஆலிவர். ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. ஏன்னா இப்போ ஆலிவர் தான் ஃபர்ஸ்ட் பவர் ரேஞ்சர் கேட்டா கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரோட ஃபேவரட்டா மாறினது அந்த வில்லன் டு ஹீரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல இருந்து இந்த மாதிரி வந்து எல்லா பவர் ரேஞ்சர்ஸ்லயும் கனெக்டடா இருக்குது. இவன் வந்து பார்த்தனா ரெட் ரேஞ்சர் தான் எல்லாத்துலயும் ஃபேமஸா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிரேக் பண்ணி வந்தவரே அந்த தலைவன் ஆலிவர் தான். இந்த ரேஞ்சரும் கிரேஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சருக்கு அவ்வளவு கிரேஸ்னு சொல்லிட்டு இந்த உடைச்சிட்டு வந்தாரு. டைனோதண்டர்ல ஒரு விஷயம் பார்த்தனா வந்து எல்லாரும் மெகாசோட்ல போயிட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆலிவர் மட்டும் மெகாசோட் உள்ளே போக மாட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து தலைமை மெகாசோட்ல சண்டை போட்டு அழுத்து போயிட்டாப்ல. கீழ இருந்து கமாண்டிங்லயே முடிச்சிருவாப்ல ஆலிவர். கமாண்டிங்ல முடிச்சிருந்தாலும் கூட தலைவன் மத்த ஜோட்ஸ் எல்லாத்தையும் தாங்கிட்ட இருந்தா குடுக்குற மாதிரியே அந்த ஜோட்ஸ் கொடுத்துருப்பா பாத்தியா. அது ஹைலைட். அதான் பேக் போன் ஆஃப் பவர் ரேஞ்சர்ஸ்ன்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஐடியல் நான் தான். எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி பவர் ரேஞ்சர்ஸ் ஸ்கூல்ல சீரியஸ்க்கு எல்லாமே பிராண்டட்னா நம்ம டாமி ஆலிவர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஃபுல் நேம் என்ன? டாமி ஆலிவரா? அவரோட உண்மையான பேர் டாக்டர் டாமி ஆலிவர்னு சொல்லிட்டு, ஆனா ரியல் பேர் ஜேசன் ஃபாண்ட். ரியல் நேம் ஜேசன் ஃபாண்ட். ஓகே. இது பாதி பேர் தெரியாது. ஆனா இன்னொரு விஷயம் தெரியாத விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும் கேட்டுக்கோங்க. மைட்லி மார்ஃபின்லயோ ஜிஏலியோ இல்ல டர்போலியோ இந்த 3 பவர் ரேஞ்சர்ஸ்ல ஒரு ரியல் நேம் யூஸ் பண்ணிருப்பாரு. அது யாருக்குமே தெரியாது. வேணா போய் பாருங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி ஒரு சீன்ல வந்து சில பேர் ஜேசன் கூப்பிடுவாங்க. இவன் வந்து டர்போல பவர் ரேஞ்சர் ரெட் ரேஞ்சரோட பேர் ஜேசன் தான். அது ஏன் வச்சான்றது இப்போ உனக்கு புரியும் நினைக்கிறேன். இதே போல பவர் ரேஞ்சர்ஸ் பத்தியோ இல்லை நைன்டிஸ் கிட்ஸை பத்தியோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மோர் தென் ஹிட் அண்ட் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எங்க வீடியோ எல்லாம் வர மாட்டேதுன்னு சொல்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியும் அந்த பெல்லை நீங்க பிரஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் முதலே. அண்ட் சில பேர் வந்து சொல்றீங்க நல்லா இல்லைன்றத, அதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா 1-2 பேர் நேரில் சொல்றாங்க. எனக்கு நிறைய பேர் மனசில் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புவோம். மோஸ்ட்லி கமெண்ட் செக்ஷனை மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன் சில பேரோட வாழ்க்கையே இருக்கு. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.